அதாவது பெங்களூர் போயிட்டுருக்கோம். கரெக்டாக லஞ்ச் டைமு, வயிறு வேறு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சு. சரி வேறு வழி இல்லை, நல்லதாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே வீடியோ பண்ணிடலான்ட்டு நம்ம ஸ்டார் பிரியாணி, ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரியாணிக்கு ஒரு தனி ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போவோம். இவங்க பிரியாணி எப்படி இருக்குது, சில ஐட்டம் ஆர்டர் பண்ணி பார்ப்போம். ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குது, ப்ரைஸ் எப்படி இருக்குது பார்ப்போம். Chicken biryani, the famous star chicken biryani, the famous Ambur style star chicken biryani. சாப்பிட மதுருவான் எப்படி இருக்கு? சாப்பிட்டியா ஆல்ரெடி? கொஞ்சம் தொக்குலாம் நல்லா பிளெண்டாக இருந்தால் நல்லா வந்துருக்கும்ல. கேவ்ரா வாட்டர், ரோஸ் வாட்டரோட ஃப்ளேவர் இருக்குது. முருகனுக்கு மட்டன் பிரியாணி ஓகேயா? கண்டிப்பாக பத்தாது இல்லை. பீஸ் நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கு இல்லை. மட்டன்லேருந்து எப்படி அப்படியே உதிர்ந்து வருது பாரு இல்லை. நல்ல முஸ்லீம் ஸ்டைல் தெரியுது. மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு. மட்டன் பிரியாணியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கு. சாப்பிடலாம் மாட்டாங்க. நெத்திலி ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை வந்து வறுத்து இல்லையா 175 வந்து உண்மையாக குவான்டிட்டி நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. நல்லா ஐ லைக் நெத்திலி ஃப்ரை. நெத்திலி ஃப்ரை எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. மட்டன் பிரியாணியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. ஐவேலில் கண்டிப்பாக ஐவேல் வந்து சும்மா டேஸ்ட்டுக்கு ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குது. சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. தெரியுது அந்த 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 முஸ்லீம் பிரியாணியோட ஃபீல் வந்து உங்களால் உணர முடியும். உண்மையாக நல்லா இருக்குது. நல்ல சீரக சம்பா ரைஸோட மனம் வாய்ப்பே இல்லை. என்னடா பாஸ்மதி ரைஸ் கிடையாது, நிறைய ஆனியன் போட்டு பண்ணுற புல்லட் கிடையாது, சீரக சம்பா ரைஸு. கண்டிப்பாக குவான்டிட்டி பத்தாது. இன்னொரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம். ஓகேயா? ஒரு பீஸ் லெமன் போடாமல் எடுத்து வச்சிடுறேன். ஓகேயா? நல்லா இருக்கு. கலர் போடல இல்லையா? சிக்கன் சூப்பராக இருக்குது. ரொம்ப பஞ்சு பஞ்சாக இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது. இதோட குவான்டிட்டி நல்லா இருக்கு. அதே தந்தூரி நானா? கார்லிக் கூட இதுதான். நீ இது கூட தான் சாப்பிட்ணும். கார்லிக் நானு, மட்டன் பெப்பர் ட்ரையு வித் கார்லிக் நான். நான் சூப்பராக இருக்குது. நல்ல கார்லிக் போட்டு செம்மையாக டாப்பிங் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய கார்லிக்ஸ் வந்து
ரொம்ப பொடியாக வெட்டி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆடாலாம் இல்லை பாரு. சிக்கன் 65 லெமன் போடாமல். நல்லா இருக்கு. மட்டன் பெப்பர் ட்ரை. நல்லா பண்ணியிருக்காங்க. போன்லெஸ் பீஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பைசியெல்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது. நல்லா பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணிடுவாங்க. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குடா, எனக்கு பிடிச்சிருக்கா. இந்த டிஷ் எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. கோகோனட் ஆயிலோட ஃப்ளேவர் இருக்குது. தெரியல, மேபி கோகோனட் ஆயிலில் பண்ணியிருக்காங்களான்னு. எத்தனை பிரான்ச் இருக்குது? 15 பிரான்ச். இதுதான் ஆம்பூர். இது என்ன இடம்? காஞ்சிபுரம். ஆம்பூர் தான் மெயின். நல்லா இருக்குது. ஃபுட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒரு ஆள் ஒரு பிரியாணி சாப்பிட்டா திருப்தி ஆகணும்ல. அது இல்லை, சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணி நல்லா இருக்கும். மட்டன் டேஸ்ட் நல்லா இருக்கும். முஸ்லீம் பிரியாணியோட மட்டன் பிரியாணியில் வந்து அந்த கேப்ரா வாட்டர், ரோஸ் ஃப்ளேவர் அதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த முஸ்லீம் ஆத்தென்டிக் முஸ்லீம் ஸ்டைல் இருக்குது. இது எப்படி சென்ட்ரலைஸ் கிச்சன்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தனியாக குக் பண்ணுறாங்களா, ஒரே இடத்துல குக் பண்ணி வருமா? அந்தந்த பிரான்ச்சில் இருக்குது. அதாங்க மற்ற டிஷ்லாம் இங்கே தான். மற்ற பிரியாணி மட்டும் எல்லாமே இங்கே தான். எல்லாமே அங்கே அந்த பிரான்ச்சில் நடக்கும். ஓகே ஓகே. ஒரே இடத்துல வந்து மொத்தமாக ரெடி பண்ணி வராது. அந்த பிரான்ச்சில் எங்களுக்கு என்ன இந்த பிரான்ச்சில் தேவையா அது ரெடி பண்ணி. ஆம்பூர் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பட் ஆனால் உண்மையாக குவான்டிட்டி வந்து ஒரு ஆளுக்கு பத்தாது. நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா குஸ்டா வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னு தெரில, மேபி நான் நிறைய சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு குவான்டிட்டி பத்தல. கம்மியாக சாப்பிட்ற உங்களுக்கு கண்டிப்பாக குவான்டிட்டி பத்தும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இங்கே சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குவான்டிட்டி ஓகேன்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன ஃபீல் பண்ணலாம், துருவனே ஒரு பிரியாணி முடிச்சிடுவான். ஸோ குவான்டிட்டி அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ உங்களோட கருத்தை கீழே பதிவிடுங்க. உங்கள் பேர்? ராம்பிரசாத். நீங்கள்? வினோத். ஸோ இதான் ஃபஸ்ட் டைமாக இங்கே ஏற்கனவே சாப்பிட்ருக்கீங்களா? இங்கே அந்த பக்கம் வருமா? ரெகுலராக சாப்பிடுங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்னென்ன ஆர்டர் பண்ணீங்க? வஞ்சிரம் ஃபிஷ்ஷு ஃப்ரையா? சூப்பர், பரவாயில்ல. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க டேஸ்ட்டு? எனக்கும் ஹாப்பி. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணேன், அதாவது குவான்டிட்டி கொஞ்சம் ஒரு ஆளுக்கு பத்தாத மாதிரி. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதை ஆர்டர் பண்ணீங்களா? இப்போது சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஓகே, உங்களை பார்த்தா தெரியுது நீங்கள் கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்ற ஆள் மாதிரி தான். நான் கொஞ்சம் ஹெவி ஈட்டர் தான். சரி, நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் டேஸ்ட் ஓகே. அதுவும் மட்டன் பிரியாணி வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் 2 பேருமே மட்டன் பிரியாணி தான் சொன்னீங்களா? ஷேர் பண்ணிங்களா? இல்லை நான் மட்டன் சாப்பிடுவோம். சாப்பிட மாட்டீங்களா? ஓகே, சூப்பர். நெத்திலி சூப்பராக இருக்குது. நெத்திலி வாய்ப்பே இல்லை உண்மையில். இல்லைடா, நெத்திலி செம்மையாக இருக்குல்ல? நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நெத்திலி ஃப்ரை ட்ரை பண்ணுங்கள். ஒர்த்தான குவான்டிட்டி, 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நெத்திலி ஃப்ரை வந்து சூப்பராக இருக்குது. கார்லிக் நான் சூப்பராக இருக்குது. மட்டன் பிரியாணி நல்லா இருக்குது. டேஸ்ட்டுக்காக இந்த சைடு போனீங்கன்னா டேஸ்ட்டுக்காக கண்டிப்பாக ஸ்டார் பிரியாணி ட்ரை பண்ண நினைக்கிறேன். நாங்கள் மொத்தம் 4 பேர். நான், ஜித்தி, துருவன், இந்து. என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னா, ஒரு மட்டன் பிரியாணி, 2 சிக்கன் பிரியாணி, ஒரு குஸ்கா, ஒரு நெத்திலி ஃப்ரை, ஒரு மட்டன் பெப்பர் ட்ரை, ஒரு கார்லிக் நான், ஒரு சிக்கன் 65. எனக்கு வந்து எதுலேயும் டேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஐம் ஹாப்பி. எதுலேயும் வந்து அப்செட் ஆகலாம். பட் சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. மட்டன் பிரியாணி தான் செகண்ட் டைமும் சொல்லியிருக்கணும் அப்போ நான். ஏன்னா
பட்ஜெட்டும் யோசிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நான் மட்டன் பிரியாணி சொல்ல, சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போ பெங்களூர் போயிட்டுருக்கோம். என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இப்போ வேலை வந்து எனக்கு சென்னைன்றதுனால என்னால் வந்து எவ்ரி வீக்கெண்ட் நான் வந்து சென்னை டு பெங்களூர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னால் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியல. கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வு கூடிய சீக்கிரத்தில் நான் எதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன். தொடர்ந்து வீடியோ போடுவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரூட்டில் தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ரூட்டில் இருக்கிற நிறைய ஹோட்டலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த ரூட்டில் இருக்கிற நல்ல ஹோட்டல் லிஸ்ட் எல்லாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மட்டும் தட்டி விடுங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.